திருச்சி தமிழ்ச்சங்கத்தில் நந்தவனம் அறக்கட்டளை நடத்தும் தமிழ் மாமணி விருது வழங்கும் விழாவில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் தலைமையேற்று சிறப்பிக்கிறார். வேலூர் அகரம்சேரியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நாளை நடைபெற உள்ள நிலையில் ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து வருகிறது. இது தொடர்பான விவரங்களை எமது செய்தியாளர் பிரபாகரன் வழங்க கேட்கலாம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் வேலூர் அகரம்சேரியில் நாளைக்கு நடக்க இருக்கு. அதற்கான முன்னேற்பாடுகள் தற்போது தீவிரமாக நடந்து வந்துட்டு இருக்கு. அந்த பகுதி தான் நம்ம இருக்கோம். நமக்கு பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பந்தல் அமைக்கும் பணி தான் தற்போது தீவிரமாக நடந்து வந்துட்டு இருக்கு. இந்த பந்தல் ஏன் அமைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே கடந்த தாவேக சேலத்தில் நடந்த கூட்டத்தில் ஒருவர் வெயில் காரணமாக உயிரிழந்ததாக சொல்லியிருந்தாங்க. அதை அந்த விபரீதமானதெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் தான் இந்த முன்னெச்சரிக்கையாக அந்த நிழற்பந்தல் அமைக்கிற பணியை தாவேகவர் முன்னெடுத்து கிட்டத்தட்ட அந்த கூட்டத்துக்கு 4900 பேர் தான் அனுமதியும் கொடுத்துருக்காங்க. அந்த 4900 பேருமே அந்த நிழற்பந்தல் கீழே நாற்காலியில் அமர்ந்து இந்த கூட்டத்தை பார்க்கக்கூடிய வகையில் தான் ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அந்த பணிகள், அந்த பந்தல் அமைக்கும் பணி தற்போது தீவிரமாக நடந்து வந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 80% பணிகள் நடந்து முடிஞ்சிருக்கிறதாகவும் தாவே கவர்னர் சொல்லியிருக்காங்க. இந்த மைதானம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 33 ஏக்கர் பரப்பளவில் தேர்வு செஞ்சு கிட்டத்தட்ட சுமார் 84,000 சதுரடி பரப்பில் இந்த நிழற்பந்தல் மட்டும் அமைச்சிருக்காங்க. ஒருவேளை இந்த 4900 பேர் மேலே இந்த கூட்டத்துக்கு வருவாங்கன்ற பட்சத்தில் அவங்களை கட்டப்படுத்தக்கூடிய வகையில் இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடத்துல இருந்து இந்த மைதானத்துக்கு வலதுபுறமும் சரி இடதுபுறமும் சரி கிட்டத்தட்ட 10 அடி உயரத்துக்கு இரும்பு தடுப்புகள் போல அமைச்சு ஒரு 3 அடுக்கு தடுப்புகளை தாவே கவர்னர் அமைச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வரக்கூடியவங்களுக்கு அந்த வாகனங்களை நிறுத்துறதுக்காண்டி இந்த மைதானத்துக்கு வெளிப்புறத்தில் கிட்டத்தட்ட 100 ஏக்கர் பரப்பளவில் 5 இடங்களில் பார்க்கிங் வசதியும் செஞ்சுருக்காங்க. இந்த பணிகள் தொடர்ந்து தற்போது தீவிரமாக நடந்து வந்துருக்கக்கூடிய சூழலை இன்று மாலை தமிழக வெற்றிக் கழகத்தோட பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தும் இந்த இடத்தை பார்வையிட்டதாக நிர்வாகிகள் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக இந்த பணிகள் எல்லாம் முடிக்கிறதுக்கு இரவு 1000ன்ற மாதிரி தான் நம்மளால் எதிர்பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட தொடர்ந்து இந்த இடத்துக்கு நாளைய தினம் விஜய் வரக்கூடிய சூழலில் இன்றைக்கே நிறைய பேர் நாளைக்கு பாஸ் இல்லாமல் வர முடியாது, பாஸ் இல்லைன்னா உள்ளே விடமாட்டாங்கன்றதுனால ஒருவேளை இந்த இடத்தையாவது பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லி இந்த சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களும் சரி, இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டமான ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் போன்ற மாவட்டங்கள் இருந்தும் இந்த பகுதியை பார்வையிட்டு செல்ஃபி எடுத்துகிட்டு போகிறது தான் தற்போது இந்த பகுதியில் நம்ம கலந்து சூழலாக பார்க்க முடியுது. திருச்சி தமிழ்ச்சங்கத்தில் நந்தவனம் அறக்கட்டளை நடத்தும் தமிழ் மாமணி விருது வழங்கும் விழாவில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் தலைமையேற்று சிறப்பிக்கிறார்.